குட் ஈவினிங் சில்ட்ரன். 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்ல நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிற லெசன்ல இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஸ்பைனல் கார்டு. ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறது தண்டுவடம் இல்லைங்களா? நம்ம தண்டுவடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. மூளையிலிருந்து நமக்கு அதனுடைய ஆரம்ப பகுதி இல்லைங்களா, தான் நமக்கு தண்டுவடம் அப்படிங்கிறது ஆரம்பமாயிருக்கும். இது ஒரு சின்ன ஒரு நீண்ட பை போல குழல் போன்ற அமைப்பாக இருக்கும். இதுல நிறைய என்ன இருக்கும்னு கேட்டா நர்வ்ஸ், அந்த நம்மளுடைய உள்ள இருக்கக்கூடிய முள்ளெலும்பு தொடர்க்குள்ளார நரம்பு குழல் அப்படிங்கிறது இருக்கும். சரிங்களா? நம்ம எப்படி மூளை 3 வகையான ஒரு உறைகளால் இருந்ததோ அதே போல தண்டுவடமும் 3 வகையான சவ்வுகளால் மூடப்பட்டிருக்கும். அது முகுளத்துக்கு கீழ்ப்புறத்துல தொடங்கி நம்மளுடைய இடுப்பெலும்பு வரைக்கும் இருக்கும். எப்படி நமக்கு மூளையில இருந்ததோ அதே போல தண்டுவடம் அப்படிங்கிறதும் நமக்கு 3 வகையான ஒரு சவ்வுகளால் பாதுகாக்கப்பட்டிருக்கும். தண்டுவடத்திலையும் எப்படி இருக்கும்? 3 வகையான சவ்வு. 3 சவ்வுங்கிறது அதனை பாதுகாக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்லலாம். இது எங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கு? முகுளத்தினுடைய கீழ்ப்புறத்திலிருந்து இடுப்பு வரை இருக்கும். முகுளம்ல நமக்கு ஸ்டார்டிங் பகுதி, தொடங்கும் பகுதி, அதனுடைய முடிவு பகுதி அப்படிங்கிறது நம்மளுடைய இடுப்பு எலும்பு கீழ்ப்பகுதி இருக்கு இல்லைங்களா, அது வரைக்குமே நம்மளுடைய தண்டுவடம் என்பது கடைசி வரைக்கும் இருக்கும். இடுப்பெலும்பு வரை இதனுடைய இடுப்பெலும்புங்கிறது இதனுடைய முடிவு பகுதி. தொடக்க பகுதி அப்படிங்கிறது முகுளம், இடுப்பெலும்பு வரைக்கும் இருக்கக்கூடியது அதனுடைய பகுதி. அதுக்கு கீழே இருக்கக்கூடியது நமக்கு தண்டுவடத்துல கீழ்ப்புறத்துல சின்ன சின்ன எளிய ஒரு நார்கள் போன்ற அமைப்பு இருக்கும். இதுக்கு பேர் என்னன்னு கேட்டா ஃபைலம் டெர்மினே. ஃபைலம் டெர்மினேலே அப்படிங்கிறது தான் இந்த சின்ன நார் போன்ற இழை போன்ற அமைப்பு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதான் நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் இல்லைங்களா? நம்ம பாக்குறது இதுலதான் தண்டுவடம் அப்படிங்கிறது இருக்கு பாருங்க. இதுதான் என்னது? தண்டுவடம் அப்படிங்கிறது. தண்டுவடம் எங்க இருந்து நமக்கு தொடங்குகிறது பார்த்தோம்? முகுளம். மூளையில இருக்கக்கூடிய இந்த கீழ்ப்பகுதியை தான் என்ன சொல்லுவோம்? முகுளம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? சோ அந்த முகுளத்துல இருந்து தான் இது என்ன இருக்கு, ஸ்டார்ட் ஆயிருக்கு. எது வரைக்கும் இருக்குன்னு நமக்கு பார்த்தோம்? இந்த இடுப்பு எலும்பு இருக்கிற வரைக்குமே கடைசி வரைக்கும் நம்மளுடைய அந்த தண்டுவடம் அப்படிங்கிறது இருக்கும். ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்லியிருக்கோம்? சிலிண்டரிக்கல். நம்ம இதே மாதிரி பாருங்க, சிலிண்டரிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொன்னா உருளை வடிவ ஒரு குழல் போன்ற ஒரு பகுதி அப்படிங்கிறது தான் சிலிண்டரிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நியூரல் கனல்ங்கிறது. சோ இது எதுல இருக்கு? நமக்கு மெனிஞ்சஸால கவர் பண்ணி இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். எங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு? மெடுல்லா பார்ட். மெடுல்லா அப்படிங்கிறது தான் நம்ம முகுளம் பகுதி அப்படின்னு சொல்லியிருக்கோம். சோ லோயர் எண்ட் ஆஃப் மெடுல்லால இருந்து ஸ்டார்ட் ஆகி நம்மளுடைய கீழ்ப்பகுதி இடுப்பு எலும்பு வரைக்குமே இருக்கக்கூடிய அந்த பகுதி தான் நமக்கு தண்டுவடம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? சோ இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த நார்பகுதியை தான் என்ன சொல்றோம்? ஃபைலம் டெர்மினே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதி தான் நம்மளுடைய தண்டுவடம். நரம்புகள், ஹியூமன் நர்வஸ் சிஸ்டத்தினுடைய பார்ட் இது எல்லாமே நரம்பு இழைகள். இது ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லக்கூடிய தண்டுவட பகுதி. இது மூளை பகுதி, பிரெயின் அப்படிங்கிறது. மூளையினுடைய கீழ்ப்பகுதியில இருக்கக்கூடிய அந்த முகுளம், மெடுல்லா பார்ட்ல இருந்து துவங்கி நம்முடைய இடுப்பு எலும்பு வரைக்குமே அந்த தண்டுவடம் அப்படிங்கிறது நமக்கு துவங்குகிறது. சரிங்களா? இதுதான் நம்ம தண்டுவடம் அப்படிங்கிற அந்த ஒரு இதுல ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிற பாட்டு. சோ நெக்ஸ்ட் இப்போ தண்டுவடம் உள்பகுதி எப்படி இருக்குன்னு கேட்டா தண்டுவட திரவத்தினால் நிரம்பியுள்ள ஒரு குழல் போன்ற அமைப்பு. சோ இதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இந்த சென்டர் பார்ட் தண்டுவடத்துல உள்புறம் நமக்கு தண்டுவட திரம்பத்தினால் ஒரு குழல் போன்ற அமைப்பு இருக்கு. இதுதான் என்ன சொல்லியிருக்கோம்? சென்ட்ரல் கனல் அப்படின்னு சொல்றோம். சோ இந்த உள்பகுதி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த மைய பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது இது மைய குழல் அப்படின்னு சொல்லுவோம். தண்டுவடத்துல மேல இருக்கக்கூடிய இந்த பகுதி இதுதான் கிரே கலர் பார்ட், இது ஒயிட் கலர் பார்ட். இதுதான் கிரே மேட்டர். இந்த மீதி பகுதி எல்லாமே எப்படி இருக்கும்?
வெண்மை நிறப்பகுதி, சாம்பல் நிறப்பகுதி அப்படின்னு சொன்னா இந்த இங்கிலீஷ்ல எழுதி இருக்கக்கூடிய லெட்டர் ஹெச் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டு தான் நமக்கு எப்படி இருக்கும்னா கிரே கலர்ல இருக்கக்கூடியது. தண்டுவடத்துக்குள்ளார உள்புறம் தண்டுவடத்தினால நிரம்பியுள்ள ஒரு குழல் போன்ற அமைப்பு அப்படிங்கிறது தான் மைய குழல், சென்டர் கனல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இடத்துல நமக்கு இந்த கிரே கலர் பார்ட் அப்படிங்கிறது நமக்கு என்னது இங்கிலீஷ் லெட்டர் ஹெச் போன்று இருக்கக்கூடியது. இதுல மேல ஒரு இருக்கக்கூடிய பார்ட், மேல என்ன இருக்கும், இந்த ஒவ்வொன்றுக்குமே 2 டிப், மேல இருக்கக்கூடியது மேற்பக்க முனை, இது கீழ்ப்பக்க முனை அப்படின்னு சொல்றோம் இல்லையா. மேல் பக்கம் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டுக்கு பேரு போஸ்டீரியர் ஹார்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், வயிற்றுப்புற கொம்புகள். இது என்னது, வயிற்றுப்புற கொம்புகள் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல போஸ்டீரியர் ஹார்ன் அப்படின்னு சொல்லக்கூடியது. கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய அந்த பகுதி, கீழே இருக்கக்கூடிய முனைகளுக்கு முதுகுப்புற கொம்புகள், ஆன்டீரியர் ஹார்ன் சொல்றோம். சோ திஸ் இஸ் ஆன்டீரியர் ஹார்ன், திஸ் இஸ் போஸ்டீரியர் ஹார்ன். இது மேல் பக்க முனை, இது கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய ஒரு முனை. கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடிய முனைக்கு முதுகுப்புற கொம்புகள் அப்படின்னு சொல்லுவோம். மேல் பக்கம் இருக்கக்கூடிய அந்த முனைக்கு நமக்கு வயிற்றுப்புற கொம்புகள், ஆன்டீரியர் அண்ட் தென் போஸ்டீரியர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா. சோ இதுதான் ரெண்டுக்கும் அதற்குண்டான ஒரு பெயர் அப்படின்னு நம்ம வந்து குறிப்பிடக்கூடிய ஒரு அமைப்பு. வயிற்றுப்புற கொம்பு பகுதியில இருக்கக்கூடிய நரம்பிழைகளும் கீழே இருக்கக்கூடிய நரம்பிழைகளும் சேர்ந்து நமக்கு என்ன ஆகும், தண்டுவட நரம்புகளோடு இணையும். சோ வயிற்றுப்புற கொம்பு பகுதியில இருக்கக்கூடிய அந்த நரம்பிழைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன நரம்பிழைகளை உருவாக்கும்னா பரிவு அப்படிங்கிற நரம்பிழைகளை உருவாக்கும். இது கீழ்ப்பக்கம் இருக்கக்கூடியது அப்படின்னு கேட்டா எதிர்பரிவு. மேல இருக்கக்கூடியது என்ன சொல்லலாம், பரிவு நரம்பிழைகள், கீழே இருக்கக்கூடியது எதிர்பரிவு நரம்பிழைகள். 2 வகையான நரம்பிழைகளை நமக்கு ரெண்டுமே சேர்ந்துதான் என்ன ஆகும், அது ஜாயின் ஆகி நரம்பு மண்டலத்தோட இது நமக்கு வந்து இணையக்கூடிய அமைப்போட இருக்கும். சோ மேல இருக்கக்கூடிய ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறது செரிபிரம் ஃப்ளூயிடால ஃபில்லா இருக்கக்கூடியது, அததான் சென்ட்ரல் கனல் அப்படின்னு நம்ம சொல்றோம். கிரே கலர்ல இருக்கக்கூடிய ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறது இந்த பகுதி ஹெச் ஷேப்ல, இங்கிலீஷ் லெட்டர் ஹெச் ஷேப்ல இருக்கும். அப்பர் எண்ட் ஆஃப் லெட்டர் நமக்கு வந்து ஹெச்ங்கிறது என்ன, இது என்ன நேம் கேட்டா போஸ்டீரியர் ஹார்ன்ஸ், அண்ட் தென் லோவர் பார்ட், அந்த பார்ட் நம்ம என்ன சொல்றோம், ஆன்டீரியர் ஹார்ன்ஸ் அப்படின்னு சொல்றோம். மேல இருக்கக்கூடிய அந்த பார்ட் எது, போஸ்டீரியர் ஹார்ன்ஸ், bundle of fibers is passed to posterior horns is டார்சல். டார்சல் அப்படிங்கிறது தான் பரிவு நரம்பு இழைகள் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது afferent root அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் தென் ஃபைபர்ஸ் பாஸ் அவுட்வர்ட் ஃப்ரம் த ஆன்டீரியர் ஹார்ன்ங்கிறது வென்ட்ரல் சொல்றோம். மேல இருக்கக்கூடியது டார்சல் அப்படிங்கிறது பரிவு, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கீழே இருக்கக்கூடியது கீழ்ப்பகுதியில உருவாகிறது வென்ட்ரல் அல்லது அஃபரண்ட் ரூட் அப்படின்னு சொல்லலாம், எதிர்பரிவு நரம்பிழைகள். சோ அந்த 2 ரூட்மே ஜாயின் ஆயிதான் நமக்கு ஸ்பைனல் நர்வ்ஸ்னு நரம்பு இழைகள் நமக்கு உருவாக்கக்கூடியது. சோ தண்டுவட நரம்புகளை உருவாக்கக்கூடியது இந்த ரெண்டுமே இணைந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி. சரிங்களா. பரிவு நரம்பிழைகளும் எதிர்பரிவு நரம்பிழைகளும் இணைந்து நமக்கு தண்டுவட நரம்புகளை, ஸ்பைனல் நர்வ்ஸை உருவாக்குகின்றன. வெளிப்பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த வெண்மை நிற பகுதி அப்படிங்கிறது எல்லாமே நிறைய நரம்பு இழைகளாக இருக்கும். அந்த ரிமைனிங் பார்ட், இந்த ஹெச் அப்படிங்கிற லெட்டர் தான் நமக்கு என்ன கலர்ல இருக்கும், கிரே கலர்ல இருக்கும். இந்த பகுதி எல்லாமே ரிமைனிங் பார்ட் எல்லாம் ஒயிட் கலர்ல இருக்கும். சோ அந்த அந்த இடத்துல எப்படி இருக்கும், நமக்கு நிறைய நரம்பு இழைகள் கற்றை போன்று இருக்கக்கூடியது, நிறைய நரம்பு இழைகளால் இணைந்து இருக்கக்கூடிய பகுதி தான். தண்டுவடத்தினுடைய வேலை என்னன்னு கேட்டா மூளைக்கும் மற்ற பிற உணர்ச்சி உறுப்புகள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது கண், காது, மூக்கு, அதே போல நம்முடைய தோல் பகுதி, இந்த மாதிரி ஐம்புலன்களை உணர்த்தக்கூடிய எல்லா இடத்துகளுக்கும் நமக்கு என்னது தூண்டல்களையும் துலங்கல்களையும் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பணி, ஒர்க் அப்படிங்கிறது தான் இதனுடைய மெயின் ஒர்க் சொல்லலாம். ஸ்பைனல் கார்ட் கண்டக்ட்ஸ் த சென்சரி அண்ட் மோட்டார் இம்பல்சஸ் to form of that brain. மூளை பகுதியில் நமக்கு எல்லா வகையான ஒரு தகவல்களையும் சேகரித்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். சோ கேட்கறது, பார்க்கறது, உணர்த்தல், எல்லா வேலைகளையும் அந்த இம்பல்ஸ பாஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலை தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த நரம்பிழைகளுக்கு.
சோ தண்டுவடம் அப்படின்னா எப்படி இருக்கும்? தண்டுவடங்கிறது குழல் போன்ற ஒரு அமைப்பு. முதுகெலும்புக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த முள்ளெலும்பு தொடர்ல இருக்கக்கூடியது. 3 வகையான சவ்வுகளால் நமக்கு மூடப்பட்டிருக்கும். எங்கிருந்து ஆரம்ப பகுதின்னு கேட்டா முகுளத்துல இருந்து ஆரம்பிச்சு இடுப்பு எலும்பு வரைக்குமே நமக்கு அதனுடைய பகுதி இருக்கும். கீழே இருக்கக்கூடிய அந்த நரம்பிழைகளுக்கு ஃபைலம் டெர்மினிலே பேரு. அண்ட் நெக்ஸ்ட் தண்டுவடத்துல உள்ள இருக்கக்கூடிய அந்த பகுதி தண்டுவடத்தினால இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிடால ஃபுல்லா ஃபில் ஆயிருக்கும். அதை சென்ட்ரல் கெனல் அப்படின்னு சொல்லுவோம். சென்ட்ரல் கெனல் அப்படிங்கிறது அந்த பகுதி. அதுல கிரே கலர் பார்ட் அண்ட் தென் ஒயிட் கலர் பார்ட் இருக்கும். கிரே கலர் பார்ட்ங்கிறது ஹெச் லெட்டரால அந்த மாதிரியான அமைப்போட இருக்கும். ஒயிட் கலர் பார்ட் அப்படிங்கிறது ரிமைனிங் ஹெச் லெட்டருக்கு மேல இருக்கக்கூடிய பகுதி. சோ இந்த இதுதான் இப்போ இதுல நம்ம 2 இழைகளும் எப்படி உருவாகுது அப்படின்னா இதுதான் உங்களுக்கு பரிவு எதிர்பரிவு ரெண்டுமே இணைந்து நமக்கு இந்த நரம்பு இழைகள் தண்டுவட நரம்பு இழைகளை உருவாக்கக்கூடியது. மேல இருக்கிறது தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மேல் வயிற்றுப்புற கொம்பு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. போஸ்டீரியர் ஹார்ன்ஸ் அப்படிங்கிறது இந்த பகுதி. இந்த பகுதியிலிருந்து வரக்கூடியது ஆன்டீரியர் ஹார்ன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டும் இணைந்து தான் நமக்கு என்ன ஆகும், தண்டுவடம் நரம்பிழைகளை சேர்ந்து ஸ்பைனல் நர்வ் அப்படிங்கிற அந்த நரம்புகளை நமக்கு தண்டுவட நரம்புகளை உருவாக்கக்கூடியது அப்படிங்கிறது இந்த பார்ட் தான். சரிங்களா? சோ மீதி இருக்கக்கூடிய வெண்ணிற பகுதி இது எல்லாமே என்ன இருக்கும், நிறைய நரம்பு இழைகளாலதான் ஃபுல்லுமே கவர் ஆயிருக்கும். இந்த இதனுடைய பணி என்ன அப்படின்னு கேட்டா, தண்டுவடம்ங்கிறது மூளைக்கும் மற்ற எல்லா உணர்ச்சி உறுப்புகளுக்கும் இடையே உள்ள தூண்டுதல்களையும் அதற்கு உண்டான சரியான செயல்பாடு இயக்கங்களையும் நமக்கு சொல்லக்கூடியதுதான். சோ நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது மூளை தண்டுவடத்துல இருக்கக்கூடிய ஒரு திரவம். சோ அந்த ஃப்ளூயிட் அப்படிங்கிறது முக்கியம். எதற்காக? இப்ப நம்மளுடைய ஸ்கின் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, நிறைய நமக்கு பாதுகாப்போட இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய ஸ்கெலட்டல் சிஸ்டம் அப்படிங்கிறது மேல என்ன இருக்கு, நிறைய ஃபுல்லுமே தோலினால் முழுவதுமாக மூடி இருக்கு இல்லைங்களா. அது போலவே நமக்கு இந்த தண்டுவடம் மூளை தண்டுவடம் அப்படிங்கிறது ஒரு திரவத்தினால் ஆன ஒரு பகுதி. தட் இஸ் செரிபரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட். செரிபரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட்ங்கிறது தான் மூளை தண்டுவட திரவம். இந்த மூளை தண்டுவட திரவம் அப்படிங்கிறது மூளைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு தன்மை வாய்ந்த ஒரு திரவம். இந்த திரவத்துக்குள்ளாரதான் என்ன ஆகும், நமக்கு அந்த மிதந்த நிலையில நமக்கு பிரெயின் அப்படிங்கிறதுமே இருக்கும். பிரெயின் எதுல இருக்கு அப்படின்னு கேட்டா, இந்த மூளை தண்டுவட திரவத்துலதான் நமக்கு மூளை அப்படிங்கிறது ஃப்ளோட்டிங் ஸ்டேஜ்ல மிதந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல அது இருக்கும். சோ இந்த திரவம் அப்படிங்க அந்த எந்த ஒரு ஃப்ளூயிட்ல அது வந்துட்டு ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கோ அந்த ஒரு ஃப்ளூயிடுக்கு தான் என்ன நேமு, மூளை தண்டுவட திரவம், செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படின்னு நம்ம சொல்றோம். மண்டையோட்டுக்குள்ளார நமக்கு நிணநீர் போன்ற ஒரு திரவம் இருக்கும். அந்த மூளையை எங்க இருந்து எதுக்காக அப்படின்னு கேட்டா, ஏதாவது ஒரு அதிர்வுகள், இப்ப மேல இருந்து கீழே ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழணும், எதிர்பாராம அடிபடுது அப்படின்னு கேட்டா, பிரெயின் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான பார்ட் இல்லையா. அடிபடக்கூடாது. நமக்கு கை கால் எலும்பு முறிஞ்சாலோ அல்லது தசை ஏதாவது நகர்ந்தாலோ எப்படியா இருந்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு 4-5 மாசத்துல அதை கியூர் பண்ணிக்க முடியும். ஆனா ரொம்ப சென்சிட்டிவான பார்ட்டுங்கிறது பிரெயின் இல்லையா. அதனால அதை பாதுகாப்போட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், எந்த ஒரு அதிர்வும் இல்லாம இருக்கணுங்கிறதுக்கு அந்த ஒரு ஃப்ளூயிட்ல அந்த மூளை அப்படிங்கிறது இருக்கு. எதுக்காகலாம் அதனுடைய என்ன ஃபங்க்ஷன்ஸ், அதனுடைய டியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் ஒன், திடீர் எந்த ஒரு அதிர்வுகளா இருந்தாலும் மூளை பாதிப்பாகாம பாதுகாப்பதற்கு. இட் ஆக்ட்ஸ் அஸ் அ ஷாக் அப்சார்பிங் ஃப்ளூயிட், protects the brain from the damage when subjected the sudden jerk. ஜர்க் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவோம், அதிர்வுகள். ஃபர்ஸ்ட் ஒன், எந்த ஒரு அதிர்வுகளும் அதை பாதிக்காத வண்ணம் அதை பாதுகாப்பது இல்லைங்களா. சோ சடன் ஜெர்க் அப்படின்னு சொன்னா
எதிர்பாராத விதமாக வரக்கூடிய அதிர்வுகளிலிருந்து பாதுகாக்கக்கூடியதுதான் இந்த மூளை தண்டுவட திரவத்தினுடைய பணி. சப்ளை த நியூட்ரிஷன் டு த பிரெயின். எல்லா அமைப்புகளுக்கும் நமக்கு என்ன வேணும்? ஊட்டச்சத்து அப்படிங்கிறது வேணும் இல்லையா? அப்ப மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு பணி, அதனுடைய முக்கியமான ஃபங்க்ஷன்ங்கிறது சப்ளை ஆஃப் நியூட்ரிஷியன்ஸ். நியூட்ரிஷியன் சப்ளை, மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு பணி. அண்ட் தென் இட் கலெக்ட்ஸ் த ரிமூவ்ஸ் வேஸ்ட். மூளையிலிருந்து வரக்கூடிய தேவையில்லாத கழிவுகளை நீக்கக்கூடிய பணி அப்படிங்கிறதும். ஸோ வேஸ்டை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு பணி. ரிமூவ் த வேஸ்ட். எல்லா இடத்துல இருந்தும் இப்போ வேஸ்ட் அப்படிங்கிறது எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன்ல மட்டுமே கிடையாது. தோல்ல எல்லாமே, தோல் இஸ் ஸ்கின் ஆல்சோ கன்சிடர்ட் ஆஸ் அ எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன். ஏன்னா அது வியர்வை சுரப்பி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத நீர் எல்லாத்தையுமே வெளியேற்றுகிறது. கண் அப்படின்னு சொல்றோம், அப்போ கண்ணுல இருந்தும் நமக்கு என்ன ஆகும்? தேவையில்லாத தூசி எல்லாம் வெளியில ரிமூவ் ஆகுது. நோஸ்ங்கிறது அதுவும் ஏர்ல இருக்கக்கூடிய வேஸ்ட் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணுது. அதே போல இயர் பார்ட், காது பகுதி, இப்படி ஒரு பகுதியுமே தேவையில்லாத கழிவுகள். அது போலதான் உள்ள இருக்கக்கூடிய ஆர்கனும், அது ஒவ்வொன்றும் அதுல இருக்கக்கூடிய வேஸ்ட் மெட்டீரியல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ அது போல மூளையில இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாவற்றையுமே ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு பணிங்கிறது இந்த மூளை தண்டுவட திரவத்தினுடைய பணியாகும். மூளையில இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அழுத்தத்தை, கான்ஸ்டன்ட் ப்ரெஷரை கரெக்டா மெயின்டைன் பண்ற ஒர்க்குமே நமக்கு ரெஸ்பான்சிபிளா எடுத்துக்கிறது இந்த செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிட்னுடைய டியூட்டி. ஓகே, ஃபோர்த் ஒன் இஸ் மெயின்டைன் த ப்ரெஷர். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஜர்க், சடன் ஜர்க்ல இருந்து நமக்கு பாதுகாக்க கூடியது. அது போல நல்ல சத்துள்ள ஊட்டச்சத்துக்களை அளிக்கக்கூடிய பணி, தேவையில்லாத கழிவுகளை நீக்கக்கூடிய பணி, அண்ட் தென் ப்ரெஷரை மெயின்டைன் பண்றது. எல்லாமே எங்க இந்த மூளை தண்டுவட திரவம் யாருக்கு அப்படின்னு கேட்டா மூளைக்கு. ஸோ மூளையை நமக்கு இந்த மாதிரி எல்லா பணிகளுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் இந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் அடுத்த ஒரு டாபிக்ங்கிறது ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன். ரொம்ப ஒரு ஏன்னா இது எல்லாராலுக்குமே டிஃபரெண்ட், டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு வேலை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. ஆச்சரியமானது, நமக்கு இறைவனுடைய படைப்புல தானாக எழக்கூடியது அப்படிங்கிறது எல்லாம் நமக்கு இதெல்லாம் ரிசர்ச் பண்ணா கூட நம்மளால என்ன பண்ண முடியாது, எப்படிங்கிறதையே கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுல ஒரு முக்கியமான விஷயம்தான் அனிச்சை செயல். அனிச்சை செயல் அப்படின்னு சொல்லும் பொழுது, உதாரணத்திற்கு எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பாராம நம்ம டக்குன்னு தொடுறோம் அப்படின்னு சொன்னா, எலக்ட்ரிக்கல் ஷாக்னா கண்டிப்பா அதுல இருந்து நம்ம கையை எடுத்துக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம். ஒரு குளிர் பனிக்கட்டியில கை வைக்கிறோம், கை ரொம்ப சில்லுன்னு வரைக்குதுன்னா கை எடுத்துப்போம். சூடான ஒரு பொருளை தொடுறோம் அப்படின்னு சொன்னா அதுல இருந்து ஆட்டோமேட்டிக்கா கை எடுக்கிறோம் இல்லைங்களா. அதெல்லாம் கண்ணை இமைக்கிற நேரத்துல நமக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இல்லையா. சோ அது எல்லாம் தான் ஒரு சிறப்பான ஒரு செயல். அனிச்சை செயல் என்பது தன்னிச்சையாக இந்த ஒரு தூண்டலுக்கு அடித்தது. ஒரு வினைனா எதிர்வினை இருக்கணும் இல்லையா. அந்த எதிர்வினை என்பது ஒரு வினாடி நேரத்தில் நடக்கக்கூடிய விஷயம்தான் இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், அனிச்சை செயல் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இதுல ரொம்ப சிம்பிளான அடிப்படையான செயல்கள் என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கு தூசி கண்ல விழுது அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? கண்டிப்பா கண்களை மூடிக்கொள்ளுவோம் இல்லைங்களா. இல்ல அது தூசியாகப்பட்டது உள்ள போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அலோவ் பண்ணுவோமா? இல்லைங்களா. சோ தட் இஸ் பேசிக் ரிஃப்ளெக்சஸ். பேசிக் ரிஃப்ளெக்சஸ் அப்படிங்கிறது அடிப்படையாக இருக்கக்கூடிய ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்லாம் என்ன அப்படின்னு கேட்டா, ஸ்னீசிங், காஃபிங், யானிங், இந்த எல்லாமுமே நமக்கு அனிச்சையாக செய்யக்கூடியது. கொட்டாவி விடுதல், தும்முதல், இருமுதல், இந்த எல்லா செயல்களுமே நம்ம அறியாமலே உங்களுடைய கண்ட்ரோல்ல இருக்கா. என்ன சொல்லுவோம், டக்குன்னு ஏதாவது ஒரு மீட்டிங் பிளேஸ்ல அப்படின்னு சொன்னா கூட we don't want to control that. நம்ம என்ன பண்ணலாம், அதை ப்ரிகாஷனா நம்ம என்ன பண்ணலாம்,
என்ன சொல்லலாம், அந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு டக்குன்னு தும்முவோம், அல்லது தும்மிட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? பிகாஸ் வி கான்ட் கண்ட்ரோல் தட் ஆக்ஷன். தும்முதல், இருமுதல் அதெல்லாமே நம்மளால நம்ம வந்துட்டு தானாக நிகழக்கூடியது. அது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயம் இல்லைங்களா? அதுதான் அடிப்படையான ஒரு அனிச்சை செயல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கண்களை தானா தூசி விழுதுன்னு சொன்னா மூடுவோம். தும்முறது, இருமுறது இந்த மாதிரி செயல்கள் நம்மளை அறியாமலேயே தானாக நிகழக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன், அதே போல இது எப்படி நம்ம வந்து அடிப்படை அப்படின்னு சொல்றோமோ அது போல நமக்கு அடுத்த ஒரு ஆக்ஷன் அப்படின்னு சொல்றதுதான் அக்வயர்ட் ஆர் கண்டிஷனல் ரிஃப்ளெக்சஸ். சிம்பிள் ஆர் பேசிக் அப்படின்னு சொன்னோம். செகண்ட் ஒன் இஸ் கண்டிஷனல் அப்படிங்கிறது தான். சாரி, கண்டிஷன்டு. கண்டிஷன்ட் அப்படின்னு சொன்னா கட்டுப்படுத்தப்பட்ட அனிச்சை செயல்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கண்டிஷன்ட் ரிஃப்ளெக்சஸ். இந்த ரிஃப்ளெக்ஷனுடைய ரிசல்ட் அப்படின்னு கேட்டா நம்மளா லேர்னிங்ல வந்த ஒரு விஷயம். இப்போ ஆட்டோமேட்டிக்கா அல்பாபெட் சொல்லுன்னு சொன்னா கண்டிப்பா அந்த குழந்தை ஈக்கு அப்புறம் எஃப் தான் சொல்லும். நம்ம ஆட்டோமேட்டிக்கா வரும். வாய்ப்பாடுன்னு சொன்னா இப்படிதானா, அது பாட்டுக்கு ஆரம்பிச்சா வேகமா சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பை பிராக்டிஸ் நம்மளுடைய என்னது தானா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பயிற்சி மூலமாக இதற்கு அடுத்தது இதுதான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? சோ ஆட்டோமேட்டிக்கா 5 மணிக்கு அலாம் வச்சா நிச்சயமா எல்லாருமே என்ன பண்ணுவோம், வேக்கப் டைம், மூளைக்கு இதுதான் எழுந்திருக்கக்கூடிய தருணம்னா கண்டிப்பா எழுந்துடுவோம். அந்த மாதிரி இதுக்கு அடுத்து இது செய்யணும். இப்போ நம்ம ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமான விஷயமோ இல்ல சந்தோஷமான விஷயம் எது நடந்தாலுமே நமக்கு என்ன ஆகும், நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் டைவர்ட் ஆகும். நம்ம வீட்ல இருந்து ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கோம் அல்லது ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போறோம் கேட்டா நம்மளுடைய வேலை எந்த டைரக்ஷன் இருந்தாலுமே நம்ம நம்மளையும் அறியாமலேயே என்ன பண்ணுவோம், அந்த ஸ்ட்ரீட்ல வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டே இருப்போம். நம்மளுடைய சிந்தனை எந்த பக்கம் இருந்தாலுமே நம்மளுடைய செயலாகப்பட்டது ரெகுலரா செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயத்துல இருந்து என்ன ஆகாது, டைவர்ட் ஆகாது இல்லைங்களா? அது போலதான் நம்மளுடைய லேர்னிங்னால வரக்கூடிய ஒரு விஷயம், அதுதான் கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு அனிச்சை செயல் சொல்லலாம். இது கற்றல் மற்றும் பயிற்சி மூலம் நமக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா வரும். இப்போ மியூசிக் அப்படின்னு சொன்னா நமக்கு ஒரு இசை தெரிஞ்சவங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எந்த ஒரு விஷயம், அது ஹார்மோனியமா இருக்கலாம், வயலினா இருக்கலாம், அல்லது வீணாவா இருக்கலாம், எந்த இடத்துல எந்த எதை நமக்கு ப்ரெஸ் பண்ணா என்ன ராகம் எப்படி வரும் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்கா தான் சொல்லுவோம். சரிகம பதனிசா அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய அந்த பட்டன்ஸை நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? பிகாஸ் தட் இஸ் பை பிராக்டிஸ்னால நமக்கு அந்த பயிற்சி மூலமாக ஒரு சில வருடங்கள் அதை நம்ம என்ன பண்ணிட்டே இருப்போம், ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருப்போம். டைப்ரைட்டிங்ல நீங்க லேர்ன் பண்றீங்க. டைப்ரைட்டிங் லேர்ன் பண்ணும்போது நீங்க எக்ஸாமினேஷன் டயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அதுல ஏபிசிடி லெட்டர் ரேண்டமா இருக்கும். நம்ம அந்த நம்மளுடைய கை விரல்களாகப்பட்டது இதற்கு அடுத்தது இதுதான். டைப்ரைட்டர் மட்டும் இல்ல, இப்ப கம்ப்யூட்டர் கீபோர்ட்ல பாத்தீங்கன்னு சொன்னா வேற வேற இடத்துலதான் இருக்கும். இப்போ ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொன்னா ஆர் இங்க இருக்கும், எஃப் இருக்கும், இஎக்ஸ், அதை கரெக்டா நம்ம டைப் பண்ணுவோம் இல்லைங்களா? அது நம்மளுடைய எங்கேயாவது நம்ம பார்த்துட்டு கூட நம்ம என்ன பண்ணலாம், டைப் பண்ணுவோம். இப்போ எக்ஸாமினேஷன் பீரியட்ல அப்படி சொன்னா டைப்ரைட்டிங்ல வந்துட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த ஷீட்டை தான் பார்ப்போமே தவிர கீபோர்டை யாருமே பார்க்க மாட்டாங்க. கீபோர்டு பார்த்து டைப் பண்ணினா நம்மளால அந்த ப்ராப்பர் டயத்துக்குள்ளார என்ன பண்ண முடியாது, கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ பை பிராக்டிஸ் த ஃபிங்கர் இஸ் மூவ் ஃப்ரம் தட் நெக்ஸ்ட் லெட்டர் ஆட்டோமேட்டிக்கலி. அப்போ நம்மளுடைய பழக்கத்தினால அடுத்தடுத்த அந்த பட்டனை டைப் பண்ணுவோம். தட் இஸ் கண்டிஷன்டு ரிஃப்ளெக்சஸ் அப்படிங்கிறது தான் அதற்கு உண்டான பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இதுல அனிச்சை செயல்ங்கிறது எதனால நமக்கு கண்ட்ரோல் ஆகுது அப்படின்னு கேட்டா தண்டுவடம், ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறது தான் இது அனிச்சை செயல் சொல்லக்கூடிய அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனை என்ன பண்றாங்க,
கரெக்டா அதை கட்டுப்படுத்தக்கூடிய முக்கியமான செயல்கள் யாருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா கேட்டா இந்த ஸ்பைனலுக்கு தான் இருக்கு. ஸ்பைனல் கார்டுங்கிறவங்க தான் நமக்கு இந்த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷனை நமக்கு ரெஸ்பான்ஸா எடுத்து செய்யக்கூடியது. நரம்பு செல்லுக்கிடையே நடைபெறக்கூடிய அந்த தூண்டல் துலங்கல். தூண்டல் துலங்கல் அப்படின்னா என்னது? தூண்டல் என்பது தொட்டு பார்த்ததும் சுட்டுடுத்து அப்படிங்கிறது தான் தூண்டல். சுட்டுடுத்துன்னு சொன்னா கையை எடு அப்படின்னு சொல்லக்கூடியது துலங்கல். அதான் நம்ம சொல்றோம். சோ நமக்கு வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு கரெக்டான சிம்டம்ஸ், அந்த இம்பல்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய பகுதிங்கிறது தான் இந்த ஸ்பைனல் கார்டு சொல்லலாம். தட் இஸ் கண்டிஷனல் ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றச்சு நமக்கு பை பிராக்டிஸ்ல வரக்கூடிய ஒரு விஷயம். அது ஹார்மோனியம் பாக்ஸை நம்ம ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் மானிட்டர்ட் as controlled by the spinal cords because it is known as spinal reflexes அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? சோ இதுல ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படின்னு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? சோ அதுதான் நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படிங்கிறது என்னது, நம்ம எந்த மாதிரி நமக்கு அந்த ஒரு ரிஃப்ளெக்ஸ் கிடைக்குது, எந்த மாதிரியான செயலுக்கு நம்ம அனிச்சை செயலை நம்ம வந்துட்டு ஃபேஸ் பண்றோம், அதுல வரக்கூடிய சேஞ்சஸ் என்ன, இதுதான் உங்களுக்கு. சோ ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படிங்கிறது. சோ ரெசெப்டார், ஹீட் பேன்ல கை வைக்கிறோம் இல்லைங்களா? சூடான பாத்திரத்தை தொடும் பொழுது நம்ம கையாகப்பட்டது என்ன ஆகும்? அந்த இடத்துல ஹீட் ஆட்டம் தெரியாம கை வைக்கிறோம். அதுல நமக்கு இந்த மாதிரியான ஸ்டீம் வருது அப்படிங்கிறது தெரியல. ஒருத்தர் வச்சுட்டு போயிருக்காங்க காஃபிய, டக்குன்னு நம்ம அந்த டம்ளரை வேகமா எடுத்துடுறோம் அப்படின்னு சொன்னா அப்ப நமக்கு என்ன ஆகும்? அந்த ரெசெப்டார், ஹீட் ரெசிப்டார் அப்படிங்கிறது, தெர்மோ ரெசிப்டார் சொல்லக்கூடிய அந்த ஒரு வெப்பம் என்பது கை உணரும் இல்லைங்களா? சோ அந்த ஸ்டிமுலஸ் அப்படிங்கிறது என்ன ஆகும்? நம்மளுடைய சென்ஸ் ஆர்கன்ல ஒன் ஆஃப் த சென்ஸ் ஆர்கன் ஸ்கின் இல்லையா? சுடுது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்றோம்? ஃபீல் பண்றோம். சோ ஹீட் பேன் தொடும் பொழுது நமக்கு என்ன ஆகும்? அந்த வெப்ப உணர்வேற்பிகள் அல்லது தெர்மோ உணர்வேற்பிகள் அப்படிங்கிறது நமக்கு கை சுடுதுங்கிறத நம்ம ஃபீல் பண்றோம் இல்லைங்களா? அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃபீலிங் ஆவது எங்க இருந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல? பரிவு, எதிர்ப்பறிவு இல்லைங்களா? ரெண்டு வகையான நரம்புகள் சேர்ந்து என்ன ஆகும்? அந்த நரம்பு இழைகள், தண்டுவட நரம்பு இழைகளை உருவாக்குது சொன்னோம். அப்போ இதை உணர்ந்து இந்த நரம்பு இழைகளாகப்பட்டது தண்டுவடத்துக்கு போய் சொல்லுது, ஐயோ கை சுடுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ தண்டுவடத்துக்கு அந்த உணர்வு ஆகப்பட்டது. அந்த மெசேஜ் பாஸ் ஆனதுக்கு அப்புறமா தண்டுவடம் அந்த மெசேஜ் ரிசீவ் பண்ணி, அந்த தூண்டலை ரிசீவ் பண்ணி மீண்டும் கடத்து மையம் அந்த நரம்பு செல் மூலமாக அடுத்து என்ன ஆகும்? நமக்கு கைய எந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒன், இந்த இடத்துல சென்சரி நியூரான்ங்கிறது இந்த இடத்துல இருக்கும் நமக்கு இல்லைங்களா? நரம்பு இழைகள் மேல இருக்கக்கூடிய ஒரு பகுதி, நரம்பு உணர்வு, நரம்பு செல்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கு. சோ அந்த நரம்பு செல் மூலமாக தான் நமக்கு இது என்ன ஆகும்? அத உணர்வை நம்ம உணர்றோம். கீழே இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது தசை நார்கள், இந்த பகுதி இருக்கு இல்லையா? மசில்ஸ் இருக்கக்கூடியது அடுத்த பகுதி. தண்டுவடத்திற்கு சென்ற அந்த ஒரு ஃபுல்லு மெசேஜ் அப்படிங்கிறது மீண்டும் தண்டுவடம் அடுத்த ஒரு ரிப்ளை மெசேஜ், அடுத்தது நமக்கு உணர்வு நரம்புகள்ல இருந்து அடுத்தது மோட்டார் நியூரான்ங்கிறது இயக்க நரம்பு செல்கள், இயக்க நரம்பு செல்கள் மூலமாக மீண்டும் அந்த உணர்வை வெளிப்படுத்தி என்ன ரிப்ளை கொடுக்கணும்? எஃபெக்டார், இது ரெசிப்டார், திஸ் இஸ் எஃபெக்டார். மசில்ஸ் அண்ட் ஆர்ம்ஸ்ங்கிறது அந்த பகுதி அப்படிங்கிறது நமக்கு அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தக்கூடியது. தண்டுவடம் நமக்கு பிறப்பிக்கக்கூடிய கட்டளையை யார் அதை ஃபாலோ பண்றாங்கன்னு கேட்டா அங்க இருக்கக்கூடிய இயக்கு நரம்பு செல்கள், தட் இஸ் மோட்டார் நியூரான்ங்கிறது தான் நமக்கு செயல்படுத்துறது. நம்ம கையில இருக்கக்கூடிய தசை நார்கள் கையை சுருக்கி என்ன பண்றோம்? அங்கிருந்து நம்ம எடுத்துக்கிறோம். அந்த சூடான பாத்திரத்துல இருந்து கையை விளக்கணும் அப்படிங்கிறத அந்த ஒரு இம்பல்ஸ அந்த தகவல் மூலம் நமக்கு அடுத்த எதிர்பறிவு நரம்பாகப்பட்டது நமக்கு சொல்லுது. சோ அதனால நம்ம என்ன பண்றோம்? கையை எடுத்துக்கிறோம். சோ இப்போ நம்ம பார்த்தது இப்போ இவ்வளவு பெரிய எக்ஸ்பிளனேஷன், பட் வித்தின் அ செகண்ட் we did that. நம்ம எப்ப செய்யறோம்? ஒரு கண்ணிமைக்கிற நேரத்துல அதை செய்யறோம். நல்லா சுட்டு அவ்வளோ அப்புறம் எடுக்கிறோமா? இல்ல, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல செய்யறோம். இந்த செயல் அப்படிங்கிறது தண்டுவடத்துக்கு போய் அடுத்த துலங்கல் என்பது நமக்கு அடுத்த செகண்டே நமக்கு கிடைச்சிருது. ஸோ இதுதான் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த
அனிச்சை செயல். அனிச்சை செயல்ல ரெண்டு வகையான அனிச்சை செயல். அடிப்படை அப்படிங்கிறது சாதாரணமா கண்ணு இமைக்கிறது, நம்ம இருமறது தும்மறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கட்டுப்படுத்தப்பட்டது, தட் இஸ் கண்டிஷன் ரிஃப்ளக்ஸ்ங்கிறது இந்த மாதிரியான ஒரு செயல்களுக்கு நமக்கு வரக்கூடிய அந்த ஒரு அடுத்து நம்ம செய்யற செயல் தான் இந்த கண்டிஷன் ரிஃப்ளக்ஸஸ் சொல்றது. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு புற அமைவு நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லக்கூடியது. புற அமைவுங்கிறது பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது நமக்கு எங்கன்னு கேட்டா பிரெயின், நமக்கு மேல இருக்கக்கூடிய மூளை மற்றும் தண்டுவடத்துல இருந்து உருவாகக்கூடிய நரம்பு எல்லாமே நம்ம என்ன சொல்றோம், இந்த பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு தான் சொல்றோம். மூளை நரம்புகள், கபால நரம்புகள் அப்படின்னும் சொல்லலாம். சரிங்களா? கபால நரம்புகள் அப்படின்னா மனிதர்களுடைய மூளையிலிருந்து 12 இலை நமக்கு கபால நரம்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ பெரிபரல் நர்வஸ் சிஸ்டத்தினுடைய முக்கியமான பணி என்ன அப்படிங்கிறது எல்லாமே இட் கனெக்ட்ஸ் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் டு த ஆர்கன்ஸ் அண்ட் தென் லிம்ஸ் அண்ட் ஸ்கின். ஸோ அது முக்கியமான ஒரு பணி. அண்ட் தென் கேரிஸ் த சென்சரி அண்ட் மோட்டார் இன்ஃபர்மேஷன் டு அண்ட் ஃப்ரம் த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இந்த ஒரு பணியையும் என்ன பண்ணுது இந்த பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமா இருக்கிறது. அலவுஸ் த பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்ட் டு ரிசீவ் த சென்ட். நமக்கு தகவலை கொடுத்து எடுக்கக்கூடியது அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம். மூளைக்கு தகவல் அனுப்புறது. ரெகுலேட்ஸ் த இன்வாலண்டரி பாடி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் தென் ஹார்ட் பீட், பிரீத்திங். இந்த ஒரு வேலையும் செய்யறதுக்கு தான் நமக்கு இந்த பெரிபரல் நர்வஸ் சிஸ்டத்தினுடைய இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன்ஸ் என்ன. ஜென்ரலா இருக்கக்கூடியது நர்வஸ் சிஸ்டம். அதுல புற அமைவுங்கிறது தண்டுவடத்துல இருந்து உருவாகக்கூடிய எல்லா நரம்புகளையுமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், புற அமைவு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ இதுல நம்ம ரெண்டு வகையான நரம்புகள் அப்படிங்கிறது நம்ம மெயினா பாக்குறோம். ஒன் இஸ் கிரானியல் அண்ட் தென் அனதர் ஒன் இஸ் ஸ்பைனல் நர்வ்ஸ் சொல்லலாம். பெரிபரல்ல டூ டைப்ஸ் ஆஃப் நர்வ்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஒன் இஸ் கிரானியல், அனதர் ஒன் இஸ் spinal nerves. கிரானியல் நர்வ்ஸ் அப்படிங்கிறது தான் 12 பேர் இருக்கக்கூடியது. கபால நரம்புகள் சொல்றது நமக்கு 12 ஜோடி இணையான கபால நரம்புகள் இருக்கும். கபால நரம்புகள்ங்கிறது என்ன நரம்புகளாக நமக்கு அது செயல்படுதுன்னு கேட்டா உணர்ச்சி நரம்புகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ கிரானியல் நர்வ் அப்படிங்கிறது சென்சரி நர்வா இருக்கு. 12 பேர் இருக்கக்கூடியது சென்சரி நர்வா இருக்கக்கூடிய ஒரு நர்வ் அப்படிங்கிறது தான் இந்த கிரானியல் நர்வ் அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய முக்கியமான பணி ஏன்னா உணர்ச்சி நரம்புகள் அப்படின்னு சொல்றது நமக்கு எல்லா வகையான உணர்வுகளையுமே, உணர்வு உறுப்புகள்ல இருந்து வரக்கூடிய எல்லா வகையான தூண்டலையும் மூளைக்கு எடுத்து செல்லக்கூடியது. இப்ப சுட்டுடுச்சு அப்படின்னு சொன்னா அது மூளைக்கு கண்டிப்பா என்ன பண்ணணும், எடுத்து செல்லணும் இல்லையா? அந்த மாதிரியான வேலைகள் கண்ணுல இருக்கக்கூடிய பார்வை நரம்புகள், அந்த ஒரு முக்கியமான ஒரு பகுதி கண்ணுல இருக்கக்கூடிய பார்வை நரம்புகள் இதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஒரு சில நரம்புகள் அந்த கண் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த இது ரொட்டேட் ஆகுது இல்லையா, உள்ள இருக்கக்கூடிய பாவை, அத கண் கோளம் சுழல்வதற்கும் அது பண்ணி முக்கியமான ஒரு அந்த கபால நரம்புகள் என்பது கண் சுழல்வதற்கு உதவியாக இருக்கக்கூடியது. கண்ணில் இருக்கக்கூடிய தசை நார் அண்ட் தென் கண்ணில் இருக்கக்கூடிய சுரப்பி எல்லாவற்றையுமே ஐ பார்ட்ல மெயினா ஃபங்க்ஷன் ஆகுது இந்த கிரானியல் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் ஸ்பைனல் நர்வ்ஸ். தண்டுவட நரம்புகள் அப்படிங்கிறதுல எத்தனை வகையான பேர் இருக்கும்னா 31 பேர் இருக்கும். 12 பேருங்கிறது கிரானியல் அண்ட் தென் ஸ்பைனல்ல நமக்கு 31 பேர் இருக்கக்கூடியது. ஒவ்வொரு தண்டுவட நரம்பும் நமக்கு கீழ்ப்புறத்துல இருக்கக்கூடிய உணர்ச்சி, மேல் பக்கத்துல இருக்கக்கூடியது தண்டுவட நரம்பு வேறு எல்லாத்தையுமே நமக்கு எல்லா உணர்ச்சிகளையும் எல்லா செயல்களையும் நமக்கு கடத்தக்கூடிய ஒரு பணி அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நமக்கு புற அமைவு. பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றத நம்ம ரெண்டு மெயின் பார்ட்டா நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்னு கிரானியல், அனதர் ஒன்னு ஸ்பைனல். கிரானியல்ங்கிறது 12 பேரா இருக்கக்கூடியது. சோ எங்கெல்லாம் இது ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு கேட்டா கிரானியல் நர்வ்ஸ்ங்கிறது உணர்ச்சி நரம்புகள், சென்சரி நர்வ்ஸ் சொல்லலாம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு நம்ம எங்க ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு கேட்டா ஆப்டிக் நர்வ், கண்ணில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பார்ட்.
அந்த இடத்துல இன்டர்னேட்டிவ்காக நமக்கு வந்து எதுக்காக ஆப்டிக் நர்வ் which is innervates that eye, and then motor nerves helps to rotation the eyeball, and then innervates the eye muscles and muscle iris, and then டியர் கிளாண்ட், அந்த கண் சுரப்பிகளுக்கும் இந்த இடத்துல என்ன ஆகும், இந்த கிரானியல் நர்வ்ஸ் அப்படிங்கிறது ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் 31 பேர் இருக்கக்கூடிய ஸ்பைனல் நர்வ் அப்படிங்கிறது, ஒவ்வொரு ஸ்பைனல் நர்வுமே டார்சல் சென்சரி ரூட் ஆஃப் தட் நமக்கு வென்ட்ரல் மோட்டார் ரூட்டுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பணியை செய்யுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம். ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம்னா தானியங்கு நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஒவ்வொரு நரம்பு மண்டலம் பற்றி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கிறது தானியங்கி நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது தான். தானியங்கு அப்படிங்கிறது நம்ம உள்ள இருக்கக்கூடிய உள் உறுப்புகளுக்கு எல்லாமே இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம். என்னென்ன அமைப்பு, எந்தெந்த வேலையை, ஜஸ்ட் ஆப்போசிட்டாக பரிவு எதிர்பரிவுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, தட் இஸ் பாராசிம்பத்தட்டிக் சிம்பத்தட்டிக் அப்படின்னு சொல்றது. எதிர்பரிவு மற்றும் பரிவு அப்படின்னு சொல்லலாம். கண் பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க, இது என்ன ஆகும், இது என்னன்னா டைலட் த பியூப்பிள்ஸ், கன்ஸ்ட்ரிக்ட் த பியூப்பிள்ஸ். அப்போ என்னது ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒரு வேலையுமே கண் பாவையை விரிவடைய செய்யறதுன்னா இது சுருங்க செய்யக்கூடியது. இன்க்ரீஸ் த ஹார்ட் பீட், ஸ்லோ த ஹார்ட் பீட், அண்ட் தென் ரிலாக்ஸ் ஏர்வேஸ், கன்ஸ்ட்ரிக்ட் ஏர்வேஸ். சுருங்க செய்யறது, விரிய செய்யக்கூடியது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் stimulate activity of stomach and then inhibit activity of stomach. ரெண்டுமே பாருங்க எதிரெதிராக செய்யக்கூடிய வேலைகள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். சோ ஒவ்வொரு இடத்துலயுமே பித்த நீர் நமக்கு வந்து வெளியேறுவதை தூண்ட செய்யக்கூடிய வேலை, அதற்கு எதிராக என்ன செய்யணுமோ, என்ன வேலை இருக்கோ அதே மாதிரியானது. கிளைகோஜனை குளுக்கோஸாக நமக்கு மாற்றக்கூடிய வேலை ஒவ்வொன்றுமே இதே மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டிமுலேட் த கால் பிளாடர், இன்ஹிபிட் த கால் பிளாடர். And next one is stimulate activity the intestine and then inhibit activity the intestine. எந்த ஒரு ஆர்கன்லயுமே நமக்கு நமக்கு வந்து அதை அதிகப்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதற்கு எதிர்ப்பதமாக குறைய வைக்கிறது. சிறுநீர் பைய சுருங்க செய்யறதுன்னா அந்த சிறுநீர் பை சுருங்குவதை குறைக்க செய்ய வேலையை செய்யக்கூடியது. பித்த நீர் வெளியேறுவதை தூண்டுதல். அதே போல ஒவ்வொரு இடத்துலயுமே நுரையீரல் மூச்சுக்குழை சுருங்க செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறது இந்த பகுதி. சோ இதுதான் சிம்பத்தட்டிக் அண்ட் தென் நமக்கு பாராசிம்பத்தட்டிக். ரெண்டுமே பரிவு நரம்புகள் எல்லாமே நமக்கு என்ன ஆகும், ஒரு செயலை இது வந்துட்டு எப்படி செய்யுதோ அதுக்கு எதிர்ப்பதமாக நமக்கு எதிர்பரிவு அப்படிங்கிறது ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய எதிர்பரிவு நரம்புகள், பரிவு நரம்புகள் செய்யக்கூடிய பணியை எதிராக செய்யக்கூடியதுன்னு சொல்லலாம். சோ ஒவ்வொரு பரிவு நரம்புகளும் எதிர்பரிவு நரம்பும் ஒன்றுக்கொன்று எதிராக செயல்பட்டு நம்முடைய உள் உறுப்புகளை சரியானபடி நமக்கு என்ன ஆகும், பேலன்ஸ்டா அந்த ஃபங்க்ஷனை செய்யக்கூடிய பணி அப்படிங்கிறது தான் இந்த நரம்புகள். அதனாலதான் பரிவு எதிர்பரிவுன்னு ரெண்டு விதத்திலையும் நமக்கு இருக்கும். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா ஆர்கனும் கரெக்டா ஒருத்தர் சுருங்க செஞ்சா ஒருத்தர் விரிய செய்யணும் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒர்க்கை தான் இந்த நமக்கு செய்யக்கூடிய அந்த ஒரு முக்கியமான பணிங்கிறது தான் ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம்ங்கிற தானியங்கு நரம்பு மண்டலம். அவங்கள என்ன பண்றாங்க, பேலன்ஸ்டா ப்ராப்பரா வச்சுக்க கூடிய அந்த செயல் அப்படிங்கிறது தான் இந்த நரம்பு மண்டலம் செய்யுது. ஓகே, இன்னைக்கு செஷன்ல நம்ம பார்த்தது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறது. ஸ்பைனல் கார்டுக்கு அடுத்தது அந்த இடத்துல ஸ்பைனல் கார்டுல இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட் அண்ட் தென் ரிஃப்ளெக்ட் ஆக்ஷன் அப்படின்னா என்னது, பெரிபரல் நர்வஸ் சிஸ்டம், அதுல என்னென்ன நர்வ்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் ஆட்டோனமிக் நர்வஸ் சிஸ்டம், தானே எங்க நரம்பு மண்டலம்னா என்ன, அது என்ன மாதிரியான பணியை செய்யுது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த டாபிக்கோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. அடுத்த ஒரு நியூ லெசன் நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.